வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மிக 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 அருமையான வாட்ஸ்அப் ட்ரிக். அதாவது இதை வாட்ஸ்அப் ட்ரிக்னு சொல்லலாம். கீபோர்ட் ட்ரிக், அதாவது வாட்ஸ்அப்பில் உள்ள அதாவது நீங்கள் பயன்படுத்துகிற கீபோர்ட் ட்ரிக்குன்னு சொல்லலாம். இப்படி நிறைய விதத்தில் சொல்லலாம். நீங்கள் எந்த ட்ரிக்லையும் வச்சாலும் சரி தான். ஆனால் இது வாட்ஸ்அப்பில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இது வாட்ஸ்அப் ட்ரிக்காகவே எடுத்துக்கிடுங்க. இந்த ட்ரிக்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி, என்னடா இப்படி மிக 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 மிகன்னு சொல்லானே, அது எந்த மாதிரி ட்ரிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது ரொம்ப செம்மையான ட்ரிக்ஸ் தான். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 2 சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் ஏற்கனவே மொபைலே இருக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து 2 சாஃப்ட்வேர்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் ட்ரிக்கை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். ஓகேவா? அது என்ன ட்ரிக் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் கூகுள் ப்ளேயில் கூகுள் கீபோர்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிடுங்க. கூகுள் கீபோர்டு அப்படின்னு டைப் பண்ணால் தான், அதாவது இந்த கூகுள் கீபோர்டுன்றது ஆல்ரெடி உங்கள் மொபைலில் ஆல்ரெடி பேசிக்காகவே சேவ் ஆகிருக்கும். அப்படி உங்கள் மொபைலில் சேவ் ஆகலைன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிடுங்க, பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த கூகுள் கீபோர்டு வந்து ஆல்ரெடி உங்கள் மொபைலில் பேசிக்காகவே சேவ் ஆகிருக்கும். அது கண்டிப்பாக உண்மையான ஒன்று. நான் இந்த கூகுள் கீபோர்டை இன்ஸ்டாலே பண்ணலை, ஆனால் என்னோடய மொபைலில் ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? ஜிபோர்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் வந்து இது இல்லைன்னா இதை அப்டேட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, சரி. அடுத்து இன்னொன்று, இது வந்து கண்டிப்பாக உங்கள் மொபைலில் ஆல்ரெடி சேவ் ஆகிருக்காது. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ESEZU எழுத்தாணி அப்படின்ற கீபோர்டு. ஓகேங்களா? இந்த கீபோர்டை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இந்த எழுத்தாணி கீபோர்டை வச்சு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை சொல்ல மறந்துட்டேன். அந்த ஆப்ஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எழுத்தாணி கீபோர்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? எழுத்தாணி கீபோர்டு வந்து ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? 4.4 கொடுத்துருக்காங்க. நல்ல கீபோர்டு தான். சரி, ஓகே. இந்த எழுத்தாணி கீபோர்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை, ரெண்டுமே க்ளோஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் செட்டிங்கில் போய் ஒரே ஒரு செட்டிங் மாற்ற வேண்டியது இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துக்கிடுவோம். இந்த செட்டிங்கில் போய் மாற்றினா மட்டும்தான் இந்த 2 கீபோர்ட்ஸும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ செட்டிங் எடுத்துங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு அதில் அப்படி கீழே வந்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாங்குவேஜ் அண்ட் இன்புட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் 1 2 3 4வது ஆப்ஷனாக விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் மொபைலில் கரண்ட் கீபோர்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் விர்ச்சுவல் கீபோர்டு என்னோடய மொபைலில் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து ஆண்ட்ராய்டு கீபோர்டு, எழுத்தாணி கீபோர்டு, கூகுள் வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு இருக்குது. அதில் மேனேஜ் கீபோர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணணும். இதில் நீங்கள் வந்து எதெல்லாம் ஆன் பண்ணி வைக்கணும்னா, எழுத்தாணி கீபோர்டை ஆன் பண்ணி வைக்கணும், கூகுள் வாய்ஸ் டைப்பிங் அதாவது 2ஐயும் ஆன் பண்ணி வைக்கணும். ஜிபோர்டை ஆன் பண்ணி வைக்க வேண்டிய தேவையில்லை. பாருங்கள், நீங்கள் வந்து கூகுள் கீபோர்ட் டவுன்லோட் பண்ணணும், எழுத்தாணி கீபோர்டை ஆன் பண்ணி வைக்கணும், கூகுள் வாய்ஸ் டைப்பிங் ஆன் பண்ணி வைக்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட மொபைலில் வந்திருக்கும். ஓகேங்களா? எழுத்தாணி கீபோர்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மொபைலில் ரெடி ஆகும். ஆனால் கூகுள் வாய்ஸ் டைப்பிங் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் இருக்கும் பேசிக்காகவே. ஓகேங்களா? இப்போ இந்த 2ஐயும் ஆன் பண்ணி வைக்கணும். 2ஐயும் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். செட்டிங் முடிஞ்சு. என்ன வந்து உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ என்னோடய வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போங்க புரியுதான்னு பாருங்கள். நான் புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து வீடியோ மாற்றிடுவேன். உங்களுக்கு கரெக்டாக புரிகிற மாதிரி மெதுவாக சொல்லி தருவேன். ஆனால் இது நம்ம புரியுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. நான் வாட்ஸ்அப்பில் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி எப்படி பாஸ்வேர்டு போடுறதுங்கிறத நான் முன்னால் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த பாஸ்வேர்டு போடுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இது நான் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். நான் எப்படி கிளிக் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி தான் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். யார் என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் எரர் தான் நினைப்பாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த லாக்கோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் இந்த மெசேஜுங்கிற சிம்பிள் இருக்கலாம், அதை 3 தடவை கிளிக் பண்ணணும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் போட்டால் 3 தடவை கிளிக் பண்ணால் மட்டும் தான் பாஸ்வேர்டு டைப் பண்ணுற மாதிரி வரும். இல்லைனா ஒன்றும் செய்ய முடியாது. அதில் நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் போட்ட பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணால் இந்த பிரவீன் ஆர்னு 2வது ஒரு பையன் இருக்கான் பார்த்திங்களா, அந்த பையனுக்கு தான் நான் இப்போ மெசேஜ் பண்ணி செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பிரவீன் ஆருக்கு கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே
பாருங்கள், டைப் எ மெசேஜ்னு ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இப்போ வந்து என்ன கீபோர்டில் செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நார்மல் கீபோர்டில் செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஆண்ட்ராய்டில் என்ன கீபோர்டு இருக்குமோ அதை செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபேஸ் பாரை நீங்கள் இருத்தி பிடிச்சிங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்பேஸ் பாரை, இதில் ஸ்பேஸ் பார் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது கீபோர்டில், அதை இருத்தி பிடிச்சிங்கன்னா, அழுத்தி பிடிச்சிங்கன்னா என்ன கீபோர்டு செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ எனக்கு எழுத்தாணி கீபோர்டு செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால எழுத்தாணி கீபோர்டை செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுதான் எழுத்தாணி கீபோர்டு. எழுத்தாணி கீபோர்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதிரி மற்ற கீபோர்டெலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் வரலைங்க. இந்த எழுத்தாணி கீபோர்டில் மட்டும் தான் வருது. பாருங்க, இந்த சிம்பிள், இந்த கீபோர்டில் இந்த சிம்பிள், அதாவது மேலே ஒரு மைக் இருக்கா, இந்த மைக் இருக்கா, இந்த மைக் சிம்பிள் கீழே ஒரு சின்ன மைக்கு தெரியும் பாருங்க, என்ன தெரியுது பாருங்கள், சின்ன மைக்கு. இப்போ இந்த க்ரீன் கலரில் ஆயிருக்கு பாருங்கள், இன்ஸ்டாலுக்கு கீழே க்ரீன் கலரில் ஒரு மைக் ஆயிருக்கு பாருங்கள். ஓகே, அந்த மைக்கை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மைக்கை இப்போ நான் வந்து அது எந்த மைக்குன்னு கண்டுபிடிக்கும். உங்களுக்கு இப்போ சரியாக தெரியாமல் இருக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு என்னென்னு சொல்லி தரேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் எந்த மைக்குன்னு சொல்லி தரேன். இப்போ பாருங்கள், இந்த மைக்கு தான். இப்போ நான் மார்க் பண்ணி கேட்பேன், இந்த மைக்கை தான் கிளிக் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அது நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணும்போது அந்த மைக்கு வந்து மறைஞ்சிருது, அதனால தான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். ஓகேங்களா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ பாருங்க, நான் அந்த மைக்கை கிளிக் பண்ணுறேன். அந்த மைக்கை கிளிக் பண்ணிட்டு மைக்கை கிளிக் பண்ணிட்டு பேசுகிறேன். அது எப்படி வருதுன்னு நீங்கள் மட்டும் பாருங்கள். அதாவது நீங்கள் பேசுகிறது அப்படியே டைப் ஆகும், அதுதான் அந்த ஆப்ஷன். ஓகேங்களா, இப்போ அந்த மைக்கை கிளிக் பண்ணிட்டு பேசுகிறேன். ஓகேங்களா, பாருங்கள், என்னோட சேனல் நேம் கேஸ்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பாருங்கள், வரும் பாருங்கள். என்னோட சேனல் நேம் கேஸ்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வருங்க. என்னோட சேனல் நேம் கேஸ்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷனே வந்துடுச்சு. அடுத்து அதே மைக்கை கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட், என்ன அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி கீபோர்டு கிடைக்கிறது அபூர்வம் கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரி கீபோர்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்னொரு வாட்டி நான் வந்து ஏதாவது பேசுகிறேன். என்னுடைய சேனலுக்கு இணைந்தமக்கு நன்றி. சூப்பராக வருதுல. இதே மாதிரி நீங்கள் தமிழில் நீங்கள் வந்து ஒவ்வொன்றையாக டைப் பண்ணுறது பெரிய ரொம்ப நேரம் ஆகலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக தமிழில் ஈஸியாக டைப் பண்ணுறலாம். ஈஸியாக டைப் பண்ணி உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஈஸியாக அனுப்பி நீங்கள் வந்து அவங்கள அதிசய வைக்கலாம். இப்போ அவங்க வந்து அனுப்பின உடனே நீங்கள் அனுப்பிடலாம். அவங்க ஏதாவது அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க தமிழில் டைப் பண்ணி எப்படியும் ஒரு இப்போ 2-3 நிமிஷமாவது ஒரு பெரிய பேராகிராஃப் டைப் பண்ண எடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை இந்த மாதிரி பேசி ஈஸியாக டைப் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா, இது பாருங்கள், இன்னொரு வாட்டி பேசி காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னுடைய சேனல் நேம் கேஸ்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், என்னுடைய சேனல் நேம் கேஸ்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட், வந்துடுச்சு, கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக பேசினா அது கரெக்டாக எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் குழப்பி எடுத்து பேசினா கொஞ்சம் அப்படி தான் எடுத்து கொடுக்கும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக தான் எடுத்து கொடுக்குது. இந்த மாதிரி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி, இந்த மாதிரி கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணி அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து என்னென்னா, இந்த கீபோர்ட்லேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நான் என்னோட சொன்னேன் பார்த்தீங்களா, கூகுள் வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிற கீபோர்டை ஆன் பண்ணி வச்சோம். அது எதுக்கு ஆன் பண்ணி வச்சோன்னு தெரியணுமா? அதாங்க, இப்போ கூகுள் வாய்ஸ் டைப்பிங் ஆன் பண்ணி வச்சது காரணம் நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த செட்டிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் செலக்ட் இன்புட் மெத்தட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதாவது செட்டிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் இன்புட் மெத்தட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். எந்த செட்டிங்னா பார்ப்போம் பாருங்க.
இந்த செட்டிங், இந்த இதில் செட்டிங் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, கியர் சிம்பிள். அந்த அந்த ஃபஸ்ட்டு இருக்குது அந்த செட்டிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் செலக்ட் இன்புட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், செட்டிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணுறோம். அதில் செலக்ட் இன்புட் மெத்தடை கிளிக் பண்ணுறோம். அதில் சேஞ்ச் கீபோர்டில் கூகுள் வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வாட் இஸ் யுவர் நேம், நான் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். வாட் இஸ் யுவர் நேம்னு கரெக்டாக வந்துடுச்சு. இதை நீங்கள் யாருக்குனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஹவ் ஆர் யூ, இட் இஸ் மெடிக்கல் மிராக்கிள். இதை கிளிக் பண்ணிட்டு ஹவ் ஆர் யூ, இட் இஸ் மெடிக்கல் மிராக்கிள். ஓகே, இதுவும் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு எழுத்தாடி யூஸ் பண்ணேன். இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு கூகுள் வாய்ஸ் டைப்பிங் யூஸ் பண்ணுறேன். அதாவது தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ நீங்கள் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேசின வாய்ஸை வந்து எழுத்து வடிவத்தில் கொண்டு தந்துடும். ஓகேங்களா, இது ஒரு ட்ரிக்குங்கிறத விட சூப்பர் இன்ஃபர்மேஷனே சொல்லலாம். அடுத்து இந்த வாட்ஸ்அப்பில் இன்னொரு ட்ரிக்கை மட்டும் பார்த்துட்டு இந்த நம்மளோட வீடியோ முடிச்சிடும். ஓகேங்களா, வாட்ஸ்அப்பில் வேற ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதான் வாட்ஸ்அப். இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியூரில் இருக்கீங்க, வெளியூர் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் எதுன்னு தெரியணும். அதுக்கு நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணணும். கூகுள் மேப் யூஸ் பண்ணி நேவிகேஷன் போடணும். நேவிகேஷன் யூஸ் பண்ணி சேட்டலைட் போடணும். அதில் சேட்டலைட் போட்டு எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதில் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் அட்டாச் ஃபைல், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் இப்போ அந்த அட்டாச் ஃபைலை சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன் வரும். அதில் லொக்கேஷனுங்கிற ஆப்ஷன் சென்டரில் வரும். இந்த லொக்கேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, லொக்கேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அது என்ன கேட்கும்னா, உங்களோட லொக்கேஷனை ஆன் பண்ண கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, மேலே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, என்ன பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் ஆன் ஆகிடுச்சு. லொக்கேஷன் ஆன் ஆகி அது என்ன கேட்குது பாருங்கள், என்னோடய லைவ் லொக்கேஷனை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வந்துச்சு. பாருங்கள், கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் லொக்கேஷனை எடுத்து வந்துடுச்சு. ஆமாங்க, எனக்கு கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அக்யூர் டு 3 மீட்டர்ஸ், கண்டிப்பாக இது 3 மீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது. ஜஸ்ட்டு நான் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருவேன். பட் இருந்தாலும் இந்த சைடு ஃபுல்லாக உடமரமாக இருக்குது. அதாவது உடமரமின் சீம கருவேல மரம்னு சொல்லுவாங்க. அதை வெட்டிட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அந்த மரமாக இருக்குது. அந்த சுவர்லாம் மறைஞ்சு கிடக்கு. இப்போ பாருங்கள், நான் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு 3 மீட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட லொக்கேஷனை இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். லைவ் லொக்கேஷனை யாருக்காவது ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏதாவது கமெண்ட் அனுப்பி ஷேர் பண்ணிக்கலாம். மை லொக்கேஷன் அப்படின்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது ஃப்ரெண்டுக்காகவோ இது நான் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம். இது என்ன காரணத்திலாம் நடக்குது தெரியுமா இந்த மாதிரி? அதாவது நிறைய பேர் ஒய்ஃப் வந்து புருஷனை சந்தேகப்படுவாங்க. அப்படி சந்தேகப்படக்கூடிய சமயத்தில் நீ எந்த லொக்கேஷனில் இருக்கா, இப்போ உடனே எனக்கு ஷேர் பண்ணு, நீ வந்து வாட்ஸ்அப் லைவ் லொக்கேஷனில் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த லைவ் லொக்கேஷனை நம்ம மாற்றவே முடியாது. அதனால் அந்த டைமில் டக்குனு ஷேர் பண்ணி ஆகணும்னா இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் உங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி தான் சூப்பரான இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட இணைந்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். பிடிச்சிருக்குன்ட்டு பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணலாம். நான் எதனால் பிடிக்கல அப்படிங்கிறத ரீசனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ மாற்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.